காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செயின்ட் கோபைன் தொழிற்சாலையின் 3வது அலகை திறந்து வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். மாண்புமிகு அமைச்சர் திரு பெஞ்சமின் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் வேணுகோபால் அவர்களே, நாடாளுமன்ற திருமதி மரகதம் குமரவேல் அவர்களே, பிரான்ஸ் கான்சுலேட் ஜெனரல் திருமதி கத்தாரின் அவர்களே, தொழில்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ஞானதேசிகன் அவர்களே, மற்றொரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திரு அதுல் மிஸ்ரா அவர்களே, செயின்ட் கோபைன் குழுமத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி பியர் ஆண்ட்ரோ சேலண்டர் அவர்களே, செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் தலைவர் திரு ஆனந்த மகாஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு சோமசுந்தரம் அவர்களே, திரு மூர்த்தி அவர்களே, திரு மைதிலி தினகரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செட்டில்குமார் ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் வாலஜாபாத் கணேசன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் மணிமாறன் அவர்களே, திருக்குளக்குன்றம் ஆறுமுகம் அவர்களே, செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு சந்தானம் அவர்களே, பிரெஞ்சு நாட்டு தூதரக அதிகாரிகளே, செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் நிர்வாகிகளே மற்றும் பெருந்திரளாக கூடியிருக்கின்ற நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, செயின்ட் கோபைன் நிறுவனத்தின் தொழிலாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்ப அனுபவத்துடன் கூடிய மனித வளம், தடையில்லா மின்சாரம், சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள், சிறப்பான சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, வெளிப்படையான மற்றும் எளிமையான அணுகுமுறை போன்ற தொழில் தொடங்க தேவையான அனைத்து சாதகமான சூழ்நிலைகள் மாண்புமிகு அம்மாவின் அரசால் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உற்பத்தியை பெருக்கி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் தமிழ்நாட்டை முதலீட்டுக்கு உகந்த தேர்விடமாக உருவாக்கவும் மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை வெளியிடுதல், திட்டமிடுதல் மற்றும் அத்திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இதற்காக தொலைநோக்கு திட்டம் 2023, தமிழ்நாடு தொழில் கொள்கை 2014, மோட்டார் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கொள்கை 2014, உயரி தொழில்நுட்ப கொள்கை 2014, தகவல் தொழில்நுட்ப கொள்கை 2018 மற்றும் தமிழ்நாடு வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை 2019 ஆகியவை தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட தமிழ்நாடு சூரிய சக்தி கொள்கை விரைவில் வெளியிடப்படும். முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு 30 நாட்களுக்குள் ஒற்றைச்சாளர முறையில் வேண்டிய அனுமதிகள் வழங்கப்படுவதை 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு வணிக எளிதாக்கல் சட்டம் உறுதி செய்கிறது. 30 நாட்களுக்கு மேலாகும் பட்சத்தில் தானாக அனுமதி வழங்கப்படுவதாக கருதப்படும் சரத்துக்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் புதிய தொழில் தொடங்க தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை சமீபத்தில் மாண்புமிகு அம்மாவின் அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் வழியே புத்தாக்கத்திற்கு உகந்த சூழ்நிலை உருவாக்குவதே இக்கொள்கையின் முக்கிய நோக்கமாகும். தமிழ்நாட்டின் துடிப்பான புத்தொழில் சூழலை உருவாக்குவதன் மூலம் 2023க்குள் 10வது உலகளவிய உயர் வளர்ச்சி புத்தொழில்கள் உட்பட குறைந்தபட்சம் 5000 புத்தொழில்கள் உருவாக்கப்பட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலத்தில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் அந்நிய நேரடி முதலீடு குறித்து ரிசர்வ் வங்கி சமர்ப்பித்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் 2017-18ஆம் ஆண்டில் கூடுதலாக 56% முதலீடு பெறப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீட்டுக்கு சிறந்த மாநிலம் சென்ற ஆண்டு 6ஆம் இடத்தில் இருந்து
2018ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது என தேசிய பயன்பாட்டு பொருளாதார ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் பீடு நடை போடுகிறது என்பதை இந்த அறிக்கையில் உறுதி செய்கின்றன. தொழில் வளர்ச்சியினை மேலும் செம்மைப்படுத்தும் வகையிலும் அதிக தொழில் முதலீட்டை ஈர்க்கும் வண்ணம் தொழில் மயமாக்குதல், வேலைவாய்ப்பை அதிகரித்தல், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலுடன் இணைந்த நிலைத்த நீண்டகால முன்னேற்றம் ஆகியவற்றின் அடைவதற்கு மாநிலத்தில் முதல் முறையாக உலக முதலீட்டாளர் மாநாடு 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் 10ஆம் தேதியில் மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டார்கள். இந்த வெற்றியைத் தொடர்ந்து சென்ற ஆண்டு மீண்டும் உலக முதலீட்டாளர் மாநாடு மாண்பு அம்மாவின் அரசால் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது என்பதை இங்கே பெருமிதத்துடன் குறிப்பிட விரும்புகின்றேன். இதன் காரணமாக இன்றைய தினம் 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீடுகளும் சுமார் 10,50,000 நபர்களுக்கு மேல் வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஜெயின் கோப்பை நிறுவனம் 1665ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலாக கண்ணாடி தொழில்நுட்பத்தில் தொடர்ந்து உலகளவில் ஒரு சிறந்த முன்னோடி நிறுவனமாக விளங்குகின்றது. தி கஸ்டமர் இஸ் கிங், அதாவது வாடிக்கையாளரே மன்னர் என்று கூற்று ஜெயின் கோப்பையின் நிறுவனத்திற்கு மிக பொருத்தமாக உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் மன்னர் 14வது லூயிஸ் அவர்கள்தான் இந்த நிறுவனத்தின் முதல் வாடிக்கையாளர் என்றும் அவர் தனது அரண்மனைக்காக கண்ணாடி வாங்குவதற்காக இந்த நிறுவனத்தை அணுகினார் என்றும் அறிகிறேன். மன்னர் முதல் பொதுமக்கள் வரை அனைவரது விருப்பத்தினை பூர்த்தி செய்யும் வகையில் விதவிதமான கண்ணாடிகளை உங்கள் நிறுவனம் தயாரித்து வருகிறது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். செயின் கோப்பையின் நிறுவனம் தமிழ்நாட்டில் இதுவரை 4 ஒப்பந்தத்தில் பல்வேறு கட்டணங்கள் கையெழுத்திட்டு அதன் மூலம் இதுவரை 3400 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டில் தனது 3வது மிதவை கண்ணாடி தொழிற்சாலையை 800 கோடி ரூபாய் முதலீட்டில் 5 ஆண்டுகள் முடிக்க திட்டமிட்டு மாண்பு அம்மாவின் அரசின் ஒத்துழைப்புடன் 3 ஆண்டு காலத்திலே அந்த தொழிற்சாலையை கட்டி முடிக்கப்பட்டது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். இதை நான் இன்று துவக்கி வைத்துள்ளேன். மாண்பு அம்மா அவர்கள் 17/2/2006 அன்று சிறிபெரும்புதூர் ஜெயின் கோப்பை நிறுவனத்தின் 2வது மிதவை கண்ணாடி ஆலையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள். அப்பொழுது மாண்பு அம்மா அவர்கள் இந்த வளாகம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த கண்ணாடி உற்பத்தி செய்யும் வளாகமாக உருவெடுக்கும் என்று கூறினார்கள். மாண்பு அம்மா அவர்கள் அன்று தீர்க்க தரிசனமாக கூறியது போல் இந்த வளாகத்தில் மேலும் பல தொழிற்சாலை அலகுகள் அமைக்கப்பட்டு வருவதை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்பு அவர்கள் ஆணையை ஏற்று இந்த நிறுவனம் இயற்கை வளம் காத்தல், மழைநீர் சேகரிப்பு ஆகிய திட்டங்களை செயல்படுத்துவதை மாண்பு அம்மா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பாராட்டினார்கள். மேலும் செயின் கோப்பை நிறுவனம் வளர்ச்சியடைய பலவித ஆலோசனைகளும் அந்நிகழ்ச்சியில் வழங்கினார்கள் என்பது நமது அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் கொண்டுள்ள அக்கறையை தெளிவாக காட்டுகிறது. சென்னை தரமணியில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 110 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் 1,20,000 சதுரடி பரப்பில் அமைந்துள்ள செயின் கோப்பையின் ஆராய்ச்சி இந்திய மையத்தை மாண்பு அம்மா அவர்கள் 29/1/2016 அன்று துவக்கி வைத்தார் என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மாண்பு அம்மா அவர்களும் தொடர்ந்து மாண்பு அம்மாவின் அரசும் அளித்த ஊக்கத்தினால் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள இந்த நிறுவனத்தின் கண்ணாடி வளாகம் ஆண்டுக்கு ஆண்டு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த நிறுவனம் தனது பன்னாட்டு முதலீடுகள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் தான் செய்துள்ளது என்பதை அறிவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மேலும் 720 கோடி ரூபாயினை தமிழ்நாட்டில் முதலீடு செய்யும் ஒப்பந்தத்தில் ஜெயின் கோப்பை நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளது என்பதை அறிவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்பு அம்மாவின் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எவ்வாறு இந்நிறுவனம் செயல்படுத்தியதோ அதே போன்று தற்போது மாண்பு அம்மாவின் அரசு 1/1/2019 முதல் அறிவித்திருக்கின்ற பிளாஸ்டிக் தடை அறிவிப்பினையும் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிறுவனம் அதிக அளவில் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக மாண்பு அம்மாவின் அரசு உங்கள் நிறுவனத்திற்கு அனைத்து ஒத்துழைப்பை நல்கும் என்று கூறி இந்த நிறுவனம் தனது வெற்றி பயணத்தை தொடர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிர்வாகத்திற்கும்
எனது மனமார உளமாத நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.